நடிகர் ரவி மோகனுக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் ஈசிஆரில் ஒரு சொகுசு பங்களா வீடு இருக்கிறது. இதில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்திருந்தார். இந்த நிலையில் பல மாதங்களாக அவரது மனைவிக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்வதற்கான முடிவை எடுத்திருக்கிறார் ரவி மோகன். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரவி மோகன் மீது அவருடைய இந்த இல்லத்தில் 10 மாதங்களாக தவணை தொகை கட்டாத வங்கியில் லோன் பெற்றிருக்கிறார். அதற்கான தவணை தொகை அவர் கட்டவில்லை, செலுத்தவில்லை என கடந்த மாதம் அவர் வீட்டை ஜப்தி செய்வதாக வங்கி நிர்வாகம் தரப்பில் முடிவு செய்யப்பட்டு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் கொரியர் ஊழியர் கொண்டு வந்த நோட்டீஸை பெற்றுக்கொள்ள மறுத்து தெரிவித்து ரவிமோகன் தரப்பு வங்கியில் வந்து பெற்றுக்கொள்வதாக அவர் ஊழியர் தரப்பு கடந்த மாதம் கூறியிருக்கிறார் போல் தகவல்கள் எல்லாம் வெளியானது. இந்த நிலையில் வங்கி ஊழியர்கள், தனியார் வங்கி ஊழியர்கள் 3 பேர் சற்று முன்பு வருகை தந்து அவர் இல்லத்தில் அவரது ரவிமோகன் ஆர்த்தி இருக்கிறார்களா என ஊழியரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு சிறிது நேரம் வெயிட் செய்யப்பட்டு ஜப்தி நோட்டீஸை அவரது இல்லத்தில் ஒட்டிவிட்டு அதிகாரிகள் சென்று இருக்கிறார்கள். மேலும் ரவிமோகனுடைய அலுவலகத்திலும் இதுபோல் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ரவிமோகன் இந்த வருடம் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி 2 படங்கள் மற்றும் ஒரு வெப் சீரிஸை தயாரிக்க போவதாக அறிவித்திருந்தார். ஏற்கனவே அவரது விவாகரத்து சர்ச்சை ஒரு புறம் இருக்க தற்போது மேலும் இந்த ஜப்தி நோட்டீஸ் விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. ராஜா, இப்ப கடந்த 10 மாதங்களாக தான் இந்த தவணை தொகையை அவர் செலுத்தவில்லை அப்படின்னு தெரியுது. அப்ப அவர் மனைவியை விட்டு பிரிந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவர் இந்த வங்கிக்கான அந்த தவணை தொகையை செலுத்தாம விட்டாரா? இங்கே உள்ள ஊழியர்கள் அக்கம் பக்கத்தினர் விசாரிக்கும் போது பல மாதங்களாக அவர்களோட இந்த கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சில இருந்து அவர் இந்த இல்லத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த இல்லத்தில் பேரு பார்க்கும்போது ஆர்த்தி ரவி என்ற பேர் தான் இருக்கிறது. இவர் அந்த பிரச்சனை தொடங்க பிறகு ரவிமோகனும் சரி ஆர்த்தியும் சரி இந்த இல்லத்துக்கு வரவில்லை. அதனால் இவர்கள் தொடர்பாக அந்த பல்வேறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ள பிரச்சனை என இத்தனை பிரச்சனை காரணமாக இவரும் அவர் மனைவி இந்த இல்லத்திற்கு வரவில்லை. இதனால் தான் அவர் தவணை தொகை கட்டாமல் இருக்கலாம் ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் ஆனால் அவர் தரப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை.